பழைய சாப்பாடு வாங்கலையோ பழைய சாப்பாடு, பழைய சாப்பாடு வாங்கலையோ பழைய சாப்பாடு, பழைய சாப்பாடு வாங்கலையோ பழைய சாப்பாடு. ஒரு டம்ளர் 50 ரூபா, 50 ரூபா. பழைய சாப்பாடு வாங்கலையோ பழைய சாப்பாடு வாங்கலையோ. இந்த சாப்பாடெல்லாம் வித்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு போகும்போது ஆயிரம் மாட்டு இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கூலிங்கா கரைச்சி வச்சிருவோம். என்னங்கண்ணா மத்திய நேரத்தில் குவி குவி வித்திட்டு வரீங்க? தம்பி பழைய சாப்பாடு தம்பி. என்னது பழைய சாப்பாடா? அதெல்லாமா விற்கிறீங்க? என்ன தம்பி இப்படி கேட்டுப்பட்டீங்க? சென்னையில எல்லாம் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க தம்பி. நான் 50 ரூபாய்க்கு விற்கிற ஒரு டம்ளரு. இதுல இஞ்சி மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி. இதை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, குதிரை வேகத்துல ஓடுவீங்க. ரொம்ப சத்தியானது. என்னங்கண்ணா சொல்றீங்க? இவ்வளவு சத்தி இருக்குதா? எனக்கு ஒரு டம்ளர் கொடுங்க, நான் குடிச்சு பாக்குறேன். அருமையா இருக்குண்ணா. உடம்புலாம் முறுக்கு எதுவுமே பண்ணுதுண்ணா இது. தம்பி எங்கிட்ட டெய்லியும் 10 பேர் குடிச்சிட்டு இப்படித்தான் தம்பி காலை தூக்குவாங்க. என்னங்கண்ணா சொல்றீங்க? ஆமா தம்பி, டெய்லியும் ஒரு 20 பேர் வராங்களே குடிக்கிறவங்களுக்கு தான் நான் சொன்னேன். சரிங்கண்ணா. இன்னொரு டம்ளர் அடிக்கிறீங்களா? போதுங்கண்ணா, இதே போதுங்கண்ணா. சரி வீட்டுல போய் காலை தூக்குங்க. சரிண்ணா சரிங்க. பழைய சோறு வாங்கலையோ பழைய சோறு. டேய் சுதாகர், அங்க ஒரு அண்ணன் பழைய சோறு வித்துட்டு இருந்தாரா, சும்மா சூப்பரா இருந்துச்சு. உடம்பெல்லாம் சும்மா முறுக்கேறுதுடா, சும்மா மதன்னு இருக்குது. என்ன லைட்டா புளிப்பா இருந்துச்சுடா. யாரா அந்த பச்சை சட்டை போட்டு தலையில உருமாலை கட்டிட்டு கொடை தூக்கிட்டு வந்தானா? அந்த ஆளையே சொல்ற? எப்படா கரெக்டா சொல்ற? நீங்க இது பழைய சோறு குடிச்சியாடா? அந்த ஆள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வந்தான். என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமாடா? சுதாகரு 10 பன்னி குட்டி வாங்கி விட்டேன்டா. ஊடு ஊடா பழைய சோறு எடுக்குறாடா என் பொண்டாட்டி. சாப்பாடு எங்க போய் கேட்டாலும் இல்லைங்கிறாங்கடா. உன் வீட்டுல இருந்தா குடுறா சுதாகரு. அதுக்கேன கவலைப்படுற? எங்க வீட்டுல டெய்லி பழைய சாப்பாடு மிச்சமாதானே, அந்த தாலியில தானே கொட்டிருக்க, போய் எடுத்துக்கணும். என் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்றேன், நீ ஒன்னும் கவலைப்படாதானே. ஆடாங்கொம்மால 10 பண்ணி குடிக்கிறதுக்கு என் வீட்டு தாலியில இருந்து எடுத்துட்டு போனவராது. என் வீட்டுல மட்டும் இல்ல 16 வீட்டுல எடுத்துட்டு போன பழைய சோறாது. அப்புறம் என்ன புளிக்காம இனிக்குமாடா? பழைய சோத்துக்கு போறவன போல ஓடுறாங்கிறது. பழைய சோறு தின்னா பண்ணி காலை தூக்கும். எங்கிட்ட குடிக்கிற 10 பேரும் காலை தூக்கும்னு சொன்னானே, அந்த 10 பேரும் பண்ணிங்க தானா? ஆடா பாவிகளா, தினுசா கண்டுபிடிக்கிறாங்களே. எம்மாங்கோ